இன்றைய நாளின் தலைப்பு, பரிசுத்த ஆவியினால் ஒரு மனிதர் இயக்கப்படும் போது அவருக்குள்ளாக என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் என்பதை குறித்து நாம் தியானிக்கவிருக்கின்றோம். நாம் அனைவருக்கும் தெரிந்ததுதான் இந்த திருப்பாடல் 51. தாவீது பத்சேபாவுடன் பாவம் செய்ததுக்கு அப்புறமும் மனம் வருந்தி தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டு பாடிய பாடல் தான் இந்த திருப்பாடல் 51. அதில் சொல்றார், ஆண்டவரே எனக்கு உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கின்ற ஆவியை உருவாக்குங்கப்பான்னு கேட்கிறார். அந்த உறுதி தரும் ஆவி, மன உறுதியை, மனதிடனை தரக்கூடிய ஆவி ஏன் நமக்கு தேவை என்றால், நம்ம தடுமாறாமல் இருப்பதற்காக. ஒரு சிலர்லாம் ஒரு தீர்மானம் எடுப்பாங்க. இப்போ தியானங்கள் போயிட்டு இனிமே நான் ஆண்டா தீவிரமாக தேடுவேன், ஆவிக்குரிய காரியங்கள் அதிகமாக ஆர்வம் காட்டுவேன், அதிகாலையில் ஜெபம் பண்ணுவேன், பைபிள் வாசிப்பேன், திருப்பலிக்கு போவேன், ஊழியம் பண்ணுவேன்னு சொல்லி நிறைய தீர்மானம் எடுப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில மாதங்களுக்கு அப்புறமும் மீண்டும் அந்த பழைய பாவங்கள் தலை தூக்க ஆரம்பிச்சிடும். மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, அந்த அந்த பாவத்தில் விழுந்துருவாங்க. விட்டு வந்த பாவத்தை மீண்டும் என்ன பண்ணுவாங்க, செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதற்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த மன உறுதி இல்லாதனால தான் காரணம். அதனால தான் தாவீது சொல்றார், ஆண்டவரே இந்த பாவத்தை நான் மீண்டும் செய்யக்கூடாது, எனக்கு மன உறுதியை தாங்க. அந்த மன உறுதி நமக்கு இருந்தது என்றால் நாம் எடுத்துக்கொண்ட தீர்மானத்தில் கடைசி வரைக்கும் நம்ம நிலைச்சு நிற்க முடியும். நம் வாழ்வில் வரக்கூடிய துன்பங்களை நாம் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் மன உறுதி மிக மிக அவசியம். எபிரேயர் 12:3 கூறுகிறது, பாவிகளால் தமக்கு உண்டான எந்த எதிர்ப்பையும் மன உறுதியோடு தாங்கிக் கொண்ட இயேசுவை எண்ணி பாருங்கள், அப்போது நீங்கள் மனம் சோர்ந்து போக மாட்டீர்கள் என்று வசனம் கூறுகிறது. ஏசப்பாவுக்கு எவ்வளவு பிரச்சனை, துன்பங்கள் வந்துச்சு, அதையெல்லாம் எப்படி பண்ணார், மன உறுதியோடு அவர் தாங்கிக் கொண்டார். அப்ப மன உறுதி உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்களை தாங்கிக் கொள்வார்கள். ஏன் மன உறுதி நமக்கு தேவை என்றால், நாம் எடுத்துக்கொண்ட தீர்மானங்களில் கடைசி வரைக்கும் நிலைச்சு நிற்கணும் அப்படின்னா அதுக்கு மன உறுதி ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம பைபிளே பார்க்குறோம். அந்த 2 மக்கபேர் 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது, ஒரு தாயும் 7 பிள்ளைகளும், தன் தாய் கண் முன்னாடி 7 பிள்ளைகள் என்ன பண்றாங்க, சித்திரவதை பண்ணி கொலை செய்கிறாங்க. அந்த அரசன் பன்றி இறைச்சியை சாப்பிடாதனால என்னுடைய கட்டளை கீழ்ப்படிய மாட்டீங்களான்னு சொல்லி என்ன பண்றாரு, சித்திரவதை பண்ணி ஒவ்வொருத்தவங்களா கொள்றாங்க. ஆனா அவங்க பாருங்க, அரசர் கட்டளையா ஆண்டவன் கட்டளையா, எனக்கு ஆண்டவர் கட்டளை தான் முக்கியம், பன்றி இறைச்சியை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, நாங்கள் சாப்பிட மாட்டோம், நீங்கள் எங்களை எவ்வளவு சித்திரவதை பண்ணாலும் சரி நாங்கள் அதை செய்ய மாட்டோம்னு சொல்லி அதை மறுப்பு தெரிவித்து பார்த்தீங்கன்னா, அதுக்காக பல துன்பங்களை பொறுமையோடு தாங்கிக் கொண்டாங்க, மன உறுதியோடு தாங்கிக் கொண்டார்கள். அப்ப கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும் என்றால் அந்த மன உறுதி மிக மிக அவசியம். எத்தனையோ பேர் இரத்த சாட்சிகளாக, வேத சாட்சிகளாக மறிச்சிருக்காங்க. எப்படி அதனால அவங்களால முடிஞ்சு, மன உறுதி. என்ன நேர்ந்தாலும் சரி, ஆண்டுடைய கட்டளையை நான் மீற மாட்டேன். சூசன்னா அந்த தானியேல் இணை திருமணங்கள் வரக்கூடிய அந்த புத்தகத்தில் படிக்கும்போது, சூசன்னா அபாண்டமாக பழி சுமத்தப்படும் போது தீர்மானம் எடுக்கிறாங்க, நான் சாவதை மேலு, பாவம் செய்வதை விட நான் சாவதே மேல் என்று என்ன பண்ணாங்க, தீர்மானம் எடுத்தாங்க. அதுக்காக உயிரை கொடுக்கறதுக்கு என்ன பண்ணாங்க, துணிஞ்சிட்டாங்க. அது மாதிரி தான் எத்தனையோ புனிதர்கள் ரத்த சாட்சியா, வேத சாட்சியை மறைச்சிருக்காங்க. எப்படி அதெல்லாம் முடியுது, அவங்க எடுத்துக்கொண்ட தீர்மானத்துல விலகாமல் இருந்தாங்க. எவ்வளவு துன்பம் வந்தாலும் சரி, இதனால எங்க உயிரே போகக்கூடிய சுச்சுவேஷன் ஆனாலும் சரி, நாங்கள் இயேசுவை மறுதலிக்க மாட்டோம், அவருக்காக நிற்போம், அவருக்காகவே வாழ்வோம், அவருக்காகவே இறப்போம். இந்த மன உறுதி இல்லாதனால தான் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, பல நேரங்கள்ல பின்மாற்றத்துக்கு போயிடுறாங்க. பல நேரங்களில் செஞ்ச பாவத்திலே போய் மீண்டும் மீண்டும் விழுகிறது. ஆக்சுவலாக இருக்கும் ஒரு கன்சிஸ்டன்சி இல்லாம தடுமாறக்கூடிய காரியங்கள். அது மாதிரி தான் தாவீதுக்கு ஒரு தடுமாற்றம். அவர் பாருங்க, சிங்கத்தை ஜெயிச்சாரு, கரடிய வாயை கிழிச்சு ஜெயிச்சாரு, அப்படிலாம் அடக்குனார் சிங்கத்தை, அந்த கரடியெல்லாம் அடக்குனார். ஆனா தன்னுடைய சொந்த இச்சையை அவரால் அடக்க முடியவில்லை, உணர்ச்சிகளை அவரால் அடக்க முடியவில்லை. சிம்சோன் பாருங்க, கழுதத்தாடை எலும்பு வச்சு 1000 பேரை கொன்னவர், சிங்கத்தை அடிச்சு கொன்னவர். அப்படிப்பட்ட சிங்கத்தை எல்லாம் அடக்குனவர் கடைசியில அவர் என்ன பண்ணார், தன்னுடைய இச்சைகளை அடக்க முடியவில்லை.
பாவம் செஞ்சுட்டாங்க. அப்போ பாவ சங்கீதத்தில் போய் பாவத்தை அறிக்கையிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளில் மீண்டும் என்ன பண்ணுவாங்க, செஞ்ச பாவத்தையே மீண்டும் செய்வாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஏன் தடுமாற்றம் ஏற்படுகிறது, ஏன் நிலச்சி நிற்க முடியல. ஏதோ ஒரு சகோதரி என்கிட்ட வந்து சொன்னாங்க, பிரதர் இந்த மாதிரி கொஞ்ச நாளைக்கு நான் தீர்மானத்தை எடுக்கிறேன், நிலச்சி நிற்கிறேன், அதுக்கப்புறம் பார்த்தா மீண்டும் அது எந்த பாவத்தை அறிக்கையிட்டனோ அதிலேயே நான் போய் விழுந்துறேன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அதுக்கு அடிக்கடி என்ன காரணம், அதுக்கு என்ன காரணம், இந்த மன உறுதி தரும் ஆவி நமக்கு வேணும். அந்த பரிசுத்த ஆவியால் ஒரு இயக்கப்படும் போது ஆவியான மனதிடனை தருவார், மன உறுதியை தருவார், மன வலிமை தருவார். திருப்பாடல்கள் 27:14 கூறுகிறது, நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதிக்குள் உன் உள்ளம் வலிமை பெறட்டும், நெஞ்சே ஆண்டவருக்காய் காத்திரு. பார்த்தீங்களா, அந்த அந்த மன உறுதி நமக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ பரிசுத்த ஆவியில் இயக்கப்படுறவங்க இப்படிப்பட்ட பாவ சோதனை வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கு இணங்கி போக மாட்டாங்க. துன்பம் வரும்போது அப்ப என்ன பண்ண மாட்டாங்க, சோர்ந்து போக மாட்டாங்க. மன உறுதியோடு தாங்கிக் கொள்வார்கள். சொல்லுவாங்கல்ல, இரும்பு பெண்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா வந்து இந்தியாவினுடைய இரும்பு பெண், இந்தியாவுடைய இரும்பு மனிதர் யாருன்னா சர்தார் வல்லபால் படேல்னு சொல்லுவாங்க. இரும்பு மனிதர் எப்படின்னா எதையும் தாங்கும் இதயம் என்று சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த ஒரு மன உறுதி நமக்குள்ளாக இருக்க வேண்டும். என்றால் இறுதி வரை மன உறுதியோடு இருப்பவர்களே மீட்பு பெறுவார்கள். மார்க் 13:13 நம்ம படிக்கிறோம். அதே மாதிரி ஆணுடைய கட்டளைகளை கடைபிடிப்பதுல நமக்கு ஒரு என்ன பண்ணணும், ஒரு மன உறுதி இருக்கணும். அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது, 1 மக்கப்பேரு 2:64 நாம் வாசிப்போம். அந்த வசனத்துல அருமையா சொல்லப்பட்டிருக்கு, ஆண்டுடைய கட்டளைகளை கடைபிடிப்பதில் நீங்கள் மன உறுதியும் மன வலிமையும் கொண்டிருங்கள், இதனால் நீங்கள் மாட்சி அடைவீர்கள் என்று வசனம் கூறுகிறது. 1 மக்கப்பேரு 2:. என் மக்களே, நீங்கள் திருச்சட்டத்தை கடைபிடிப்பதில் மன உறுதியும் வலிமையும் கொண்டிருங்கள், ஏனெனில் அதனால் மாட்சி அடைவீர்கள். ஆமேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். பாத்தீங்களா, திருச்சட்டத்தை, ஆணுடைய திருச்சட்டத்தை கடைபிடிப்பதில் மன உறுதியும் மன வலிமையும் கொண்டிருங்கள், இதனால் நீங்கள் மாட்சி அடைவீர்கள். அப்ப ஆணுடைய வசனத்தின்படி வாழணும், ஆணுடைய வசனத்தை கடைபிடிக்கணும், ஒரு மன உறுதி நமக்கு இருக்கணும். ஆக்சுவலா நான் கோவப்பட மாட்டேன், நான் சண்டை போட மாட்டேன், பொய் பேச மாட்டேன், யாரை பத்தியும் புரணி பேச மாட்டேன், நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், ஊழல் பண்ண மாட்டேன். என்ன பண்றது, அந்த தீர்மானத்தை எடுத்து என்ன பண்ணணும், ஒரு மன உறுதியோடு இருக்கணும். ஆக்சுவலா இதுதான் வந்து செயின்ட் டொமினிக் சேவியோ அப்படிங்கிற ஒரு பையன், சிறு வயதிலே வந்து புனிதரானவர், டான் பாஸ்கோவுடைய சீடனாக இருந்தவர். இந்த இன்றைய காலத்து இளைஞர்களுக்கு ஒரு முன் உதாரணம். அவர் ஃபர்ஸ்ட் அந்த புதுநன்மை பெற்றவுடன் எடுத்துக்கொண்ட தீர்மானம், ஐ வுட் ரேதர் டை தேன் கமிட்டிங் எ சின். பாவம் செய்து ஆண்டவரை விட்டு விலகுவதை விட நான் சாவதையே நான் விரும்புகிறேன் என்று சொன்னார். பார்த்தீங்களா, அவ்வளோ வைராக்கி அவங்களுக்குலாம். பார்த்தீங்கன்னா வந்து பாவம் செஞ்சு நான் ஆண்டவரை விட்டு பிரிஞ்சு போவதை விட நான் அதுக்காக இறப்பதே நான் தேர்ந்து கொள்கிறேன் என்று சொன்னார். அப்போ அந்த மன உறுதி நமக்குள்ளாக இருக்கும்போது நம்ம துன்பத்தை தாங்கிக் கொள்ள முடியும். சாத்தான் கொண்டு வரக்கூடிய பாவ சோதனைகளை நம்ம இணங்கி போக மாட்டோம், எதிர்த்து நிற்போம். அதான் வசனம் சொல்கிறது, திருமுழுக்கு யோவான் காலத்திலிருந்து இந்நாள் வரை விண்ணரசு தாக்கப்படுகிறது, அதை யார் தாக்குகிறார்களோ அவர்கள் அதை கைப்பற்றி கொள்வார்கள். அப்ப பாவ சோதனை வரும்போது நமக்கு 2 சாய்ஸ். அதுக்கு இணங்கி போறது, என்னுடைய பலவீனம், என்னுடைய இயலாமைன்னு சொல்லி என்ன பண்றது, விட்டு கொடுத்துறது. இன்னும் என்ன பண்றது, இல்ல நான் என்ன இருந்தாலும் சரி மன உறுதியோடு அந்த பாவத்தை செய்யாதபடி என்ன காத்துக்கொள்ளுதல். அப்ப அவங்களுக்கு தான் அந்த விண்ணரசு சொந்தம். விண்ணரசை நாம் பலவந்தப்படுத்த வேண்டும். பாவத்துக்கு நம்ம நோ சொல்லணும், பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நம்ம எஸ் சொல்லணும். அவங்கதான் பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்றி அவர் வாக்களித்ததை நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களுக்கு மன உறுதி தேவை என எபிரேயர் 10:36 கூறுகிறது. அப்ப முதல் காரியமாக பரிசுத்த ஆவியில் இயக்கப்படும் போது அவர்கள் மனதிடன் உடையவர்களாக இருப்பார்கள். கட்டளைகளை மீறுவதில் இடம் கொடுக்காம
அதை காத்துக்கொள்வதில் என்ன பண்ணுவாங்க? தைரியமாக இருப்பார்கள். இரண்டாவதாக, பரிசுத்த ஆவியால் ஒரு இயக்கப்படும் போது அவருக்கு என்ன மாற்றம் ஏற்படும் என்றால், அவர் எப்போதும் உற்சாகமாக இருப்பார், ஊக்கமா ஜெபிப்பார், எப்போது மகிழ்ச்சியாக இருப்பார். அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அவங்க பரிசுத்த ஆவியால் இயக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி. எதை செஞ்சாலும் ஒரு ஊக்கமா உற்சாகமா செய்வாங்க. ஏன்னா பரிசுத்த ஆவியால் தரக்கூடிய கனிகள்ல 2வது கனி மகிழ்ச்சி என்ற கனி. நம்ம ஜெபிக்கிற ஜெபம் எப்படி இருக்கணும்? ஒரு ஊக்கமான ஜெபமா இருக்கணும். உப்பு சப்பு இல்லாத ஜெபமா இருக்கக்கூடாது. ஏதோ பேருக்காக, கடமைக்காக ஏதோ ஜெபிக்கணுமே அப்படி கிடையாது. ஊக்கமா ஜெபிக்கணும், உற்சாகமா ஜெபிக்கணும், பாரப்பட்டு ஜெபிக்கணும், கருத்தோடு ஜெபிக்கணும், இடைவிடாமல் சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும். எப்ப அதெல்லாம் முடியும்? தூய ஆவியால் நம்ம நிரம்பி இருக்கும்போது. நம்ம மாம்சத்துல ஜெபிக்காம ஆவியான துணையோடு நம்ம ஜெபிக்க வேண்டும். அது நிறைவான ஆசீர்வாதத்தை தர முடியும். எதை செஞ்சாலும் ஊழியம் செஞ்சாங்களா, ஊழியம் செய்யும்போது என்ன பண்ணும்? ஒரு ஊக்கமா உற்சாகமான செய்யணும். அது மற்றவங்களுக்கு என்ன பண்ணும்? அவங்களே ஆண்டுக்குள்ள கொண்டு வரும். நான் மொரிஷியஸ்ல இருந்த சமயத்துல அங்க அன்னை தெரசாவுடைய ஆசிரமத்துக்கு நான் சனி ஞாயிறு போவேன். அங்க வயசான முதியோர்கள்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு வாலண்டரி சர்வீஸ் பண்றதுக்காக நான் போயிட்டு இருப்பேன். அவங்களுடைய தங்கி அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருப்பேன். அப்போ பிலிப்பைன்ஸ் நாட்டிலேருந்து ஒரு பிரதர் வந்திருந்தார், மார்க் அப்படின்னு ஒரு பிரதர். ஆக்சுவலா அப்படி முகத்துல பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், ஒரு ஊக்கமா உற்சாகமா இருப்பார் எப்பயுமே. நான் அப்படி ரொம்ப ஆச்சரியப்படுவேன். ஏன்னா அந்த திங்கட்கிழமைலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் வேலை பழுவுனால ஆஃபீஸில் அந்த வேலை இந்த வேலைன்னு சொல்லி ரொம்ப டென்ஷனில் அப்படியே சோர்ந்து போய் அந்த கான்வென்ட்டுக்கு போவேன், அந்த ஆசிரமத்துக்கு போவேன். ஆனால் அந்த பிரதர் ஊக்கமாக உற்சாகமாக இருக்கிறத பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ ஆச்சரியமா இருக்கும். அவருடைய அந்த ஊக்கமாக அவர் செய்யக்கூடிய அந்த ஊழியத்தை பார்த்து எனக்குள்ள ஆசை வந்துச்சு. நம்மளும் என்ன பண்ணலாம்? ஆண்டுக்கு ஊழியம் பண்ணணும், நம்மளும் இந்த மாதிரி ஆண்டுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கணும். இதுதான் உண்மையான மகிழ்ச்சி, இதுதான் உண்மையான வாழ்க்கை அப்படின்னு எனக்கு அந்த எண்ணம் வந்ததுக்கு ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த சகோதரருடைய முகத்துல காணப்பட்ட அந்த ஒரு மகிழ்ச்சி, அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியா ஆண்டுக்கு ஊழியம் பண்ணார். பார்த்தீங்கன்னா பாருங்களேன், நம்ம அப்படி ஊக்கமா உற்சாகமா ஊழியம் பண்றதை பார்த்து யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க? அந்த பிரதரை போல, அந்த சிஸ்டரை போல நான் என்ன பண்ணணும்? ஆண்டுக்கு அர்ப்பணிக்கணும். ஒரு சிலர்லாம் இறை அழைத்தல், எப்படி நீங்க ஆண்டுக்குள்ள வந்தீங்க, எப்படி நீங்க ஃபாதர் ஆனீங்க, எப்படி சிஸ்டர் ஆனீங்கன்னு கேட்டா சொல்லுவாங்க. அவங்க சொல்லக்கூடிய சாட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் ஸ்கூல்ல படிக்கும்போது எனக்கு அந்த ஒரு அருட்சகோதரியை பார்த்தேன். அவங்க எப்போதுமே ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க, ரொம்ப ஆண்டுக்கா வைராக்கியமா இருப்பாங்க, ஆண்டு அதிகமா நேசிச்சாங்க. அவங்கள்ட்ட காணப்பட்ட அந்த ஒரு மகிழ்ச்சி, அந்த உற்சாகம் என்னை தூண்டுச்சு. நானும் என்ன பண்ணணும்? பிற்காலத்துல ஒரு சிஸ்டர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை எனக்குள்ள வந்துச்சு. பாருங்க, நம்ம ஊக்கமா உற்சாகமா இருக்கும்போது அது மற்றவங்களுக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கிறது. இவங்களை போல நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டுக்கு அர்ப்பணிச்சு ஒரு வாழ்க்கையை வாழணும். இன்னைக்கு பாருங்க, அந்த உலக நாட்டங்கள் அதிகமாயிருச்சு. அதனாலதான் இறை அழைத்தல் குறைஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா ஏன் இன்னைக்கு அதிக பேர் வரமாட்டாங்க அப்படின்னா, வேர்ல்டினஸ், உலக நாட்டங்கள், மொபைல் வந்ததுக்கு அப்புறம் அதுல அதிகமான நாட்டங்கள். ஆக்சுவலா அந்த ஊக்கப்படுத்தக்கூடிய ஆவியால் நம்ம நிரப்பப்பட்டிருந்தோம் அப்படின்னா, நம்ம காணிக்கை எப்படி கொடுப்போம்? தாராளம் உற்சாகமா கொடுப்போம். முகமலர்ச்சியோடு கொடுப்பவரை கர்த்தர் நேசிக்கிறார். வருத்தத்தோடு அல்ல, கட்டாயத்தினால் அல்ல. எப்படி கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா, முகமலர்ச்சியோடு நம்ம கொடுக்கணும். ஆண்டுக்கு செலுத்தக்கூடிய காணிக்கை அது ஆண்டு ஆசீர்வதிப்பார். அந்த வசனத்தை படிப்போம். 2 கொரிந்தியர் 9:6 நாம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிப்போம். 7வது வசனம். ஒவ்வொருவரும் தம்முள் தீர்மானித்தபடியே கொடுக்கட்டும், மன வருத்தத்தோடோ கட்டாயத்தினாலோ கொடுக்க வேண்டாம். முக மலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்கு உரியவர். ஆமேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். பாருங்களேன், முக மலர்ச்சியோடு கொடுப்பவர் தான் கடவுளின் அன்புக்குரியவர். ஆண்டவர் யாரை நேசிக்கிறார் என்றால், முகமலர்ச்சியோடு தாராளமா கொடுக்கிறவங்க தான் ஆண்டவர் நேசிக்கிறார். சும்மா கட்டாயத்திலேயோ இல்ல மற்றவங்களுடைய முக வருத்தத்தோடய நம்ம போடக்கூடாது. ஆண்டவர் கொடுக்கறது எப்படி? தாராளமா கொடுக்கணும். ஏன் ஆண்டவர் ஆபேலுடைய காணிக்கை ஏற்றுக்கொண்டார், காயினுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளவில்லை? அந்த வசனம் சொல்லுது, ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும், ஆபேலுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக ஆபேலுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு உகந்ததா இருந்துச்சு.
ஆபேலுடைய வாழ்க்கை ஆண்டருக்கு பிரியமா இருந்துச்சு. அப்ப நம்ம காணிக்கையை விட அந்த காணிக்கை கொண்டு வர்றவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அதை ஆண்டவர் பார்ப்பாரு. நம்ம கோடி கோடியா கொடுத்தாலும் அது ஆண்டவர் பிரியப்படுத்தாது. அந்த ஏழை விதவை செலுத்திய இந்த 2 செப்பு காசு அதுதான் கடவுளுடைய பார்வையில மிக வேல்யூவா இருந்தது, உயர்ந்ததாக இருந்தது. ஏன் மற்றவங்க எல்லாம் பரிசெல்லாம் நிறைய லட்ச லட்சமா கூட கொட்டி இருந்துக்கலாம், அதெல்லாம் ஆண்டருக்கு பெருசா தெரியல. ஏழை விதவை பெண் செலுத்திய அந்த 2 செப்பு காசு தான் ஆண்டருக்கு பெருசா தெரிஞ்சிச்சு. ஏன்னா அந்த செலுத்தவங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்குது அதை பார்ப்பார் ஆண்டவர். அதே மாதிரி தான் இப்ப ஞாயிற்றுக்கிழமை வந்து கொயர்ல பாட்டு பாடுறாங்க அப்படின்னா திங்கட்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அதை பார்ப்பார் ஆண்டவர். திங்கட்கிழமைல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் உலகப்புறமா சினிமா பாட்டை பாடிக்கிட்டு புரணி பேச்சு பேசிக்கிட்டு இப்படி ஆண்டவர் கொடுத்த நாவை உலகப்புறமா பயன்படுத்திக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கொயர்ல போய்கிட்டு ஆண்டவரையும் வாழ்த்துக்கிறோம் வணங்குறோம் போற்றுகிறோம் பாட்டு பாடினா அதுல ஆண்டவர் மயங்க மாட்டார். மற்ற நாட்களை நம்ம எப்படி பயன்படுத்துறோம், மற்ற நாட்களை நம்ம எப்படி வாழ்றோம் அதை ஆண்டவர் பார்ப்பார். நம்ம நாக்கை எப்படி பயன்படுத்துகிறோம், திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் நம்ம எப்படி பயன்படுத்துறோம், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆண்டட்ட வந்து சொன்னா ஏற்றுக்கொள்வாரா? இதுதான் சக்கரை புனன் என்ற ஒரு ஊழியர் சொல்லுவார். கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை தான் அதிகமா பொய் சொல்றாங்க அப்படிங்கும்பாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் என்ன பண்ணுவாங்க, பாட்டுகள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா பாடுவாங்க. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். ஆனா சர்ச்சை விட்டு வெளியே போனா என்ன பண்றது, இங்கே சர்ச்சில் பாடும்போது இயேசுவே உங்க என்ன பண்றேன் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், உங்களை இன்னும் அதிகமா அன்பு கூறுன்னு சொல்றது. சர்ச்சை விட்டு வெளியில போனா பணத்தை நேசிக்கிறது, உணவை நேசிக்கிறது, உறவுகளை நேசிக்கிறது, மொபைல் நேசிக்கிறது, எல்லாம் செய்யறது. ஆனா சர்ச்சில் மட்டும் வந்து பாட்டு பாடுறது அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். எப்படி அப்படி ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார்? நம்ம வாழ்க்கை என்ன பண்ணணும், நான் அன்பு கூறுவேன் அன்பு, ஏன்னா அந்த வாழ்க்கையில காட்டுறோம். நம்ம வந்து மற்ற நாட்கள் இயேசுவை நேசிக்கணும், இயேசுக்கு முதலிடம் தரணும், அதை செஞ்சுட்டு நம்ம பாடணும்னா அதை ஆண்டவர் பிரியமா ஏற்றுக்கொள்வார். மற்ற 6 நாட்கள் உலகப்புறமா வாழ்ந்துகிட்டு 7ஆவது நாள் மட்டும் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாயினா அது எவ்வளவு பெரிய பொய். அதான் இன்னொருத்தவங்க பாடுவாங்க, பொன்னும் பொருளும் என்னிடத்தில் இல்லை உம்மிடத்தில் என்னை கொடுத்தேன். இந்த மாதிரி தான் ஒரு இதுல வந்து ஒருத்தவங்க பாடிட்டு இருந்தாங்க கொயர்ல. அப்ப அந்த ஃபாதர் வந்து அவங்கள பார்த்து சொன்னாங்க, அம்மா அந்த பாட்டை முதல்ல நிறுத்துமா அப்படின்னு சொன்னாங்க. என்னங்க ஃபாதர், கழுத்துல அவள் நகையை போட்டுட்டு வந்துட்டு என்ன பண்ற, என்ன பாட்டு பாடுற, பொன்னும் பொருளும் என்னிடத்தில் இல்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேனா, இவ்வளவு நகையை போட்டு வந்து இப்படி பாட்டு பாடுறியம்மா, பாட்டு பாடுறதுக்கு உனக்கு சம்பந்தம் இருக்குதான்னு கேட்டார். பாருங்க, நம்ம நிறைய பாட்டு பாடுறோம், ஆனா அந்த பாடல் வந்து நம்மளுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கணும். நான் இந்த பாட்டை பாடுறேனே வெறும் உதற்றோடு நான் பாடுறேன்னா இல்ல உணர்ந்து நான் பாடுறேன்னா, என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருதா, அந்த பாட்டுக்கு என் வாழ்க்கைக்கு சம்பந்தம் இருக்குதா? வேறு ஒரு ஆசை இல்லை இயேசு ராஜா உண்மை தவிர அப்படின்னு பாருச்சுங்க. உண்மையிலே ஏசப்பாவோட நான் வேற ஏதாவது அதிகமா நேசிக்கிறேன்னா யோசித்து பார்க்கணும். அந்த பாடல் நம்ம பாடுறோம் அப்படின்னா ஜஸ்ட் உதட்டலோ ஜெபிக்கிறோமா? ஏன்னா வசனம் ஆண்ட சொல்றாரு, இந்த மக்கள் என்னை உதட்டினால் போற்றுகிறார்கள் ஆனால் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் உள்ளது. உதட்டுல போட்டுறாங்க, ஆனா உள்ளம் என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா வந்து வெகு தொலைவில் உள்ளது. அப்புறம் என்ன பண்ணுது, ஆண்டருடைய கட்டளை கீழ்ப்படியில, ஆண்டரை நேசிக்கல. ஆனா உதடு மட்டும் என்ன பண்ணுது, அன்பு கூறுவேன், வேறு ஒரு ஆசை இல்லை, இயேசு ராஜா என்ன பண்ற, எல்லாம் பாட்டு பாடுறது. அப்ப நம்ம பாடக்கூடிய பாடலை அர்த்தத்தை உணர்ந்து பொருளை உணர்ந்து அது நம்முடைய வாழ்வோடு என்ன பண்ணணும், ஒப்பிட்டு பார்த்து நம்ம என்ன பண்ணணும், செய்யணும். இப்ப பெர்க்மன் ஃபாதர் பாடிக்காருன்னு வச்சுங்க, இந்த மாதிரி வேறு ஒரு ஆசை இல்லை உண்மை தவிரனா அவர் வாழ்க்கையில அனுபவிச்சு பாடின பாட்டு அது. நமக்கு அந்த அனுபவம் இருக்கிறதா, எனக்கு வேற எந்த ஆசையும் இல்லை ஆண்டவர், நீங்க தான் எனக்கு ஆசை, அதை அனுபவிச்சு அவர் பாடியிருக்காரு. நாம் பாடும்போது எப்படி பாடுறோம், அந்த இறை அனுபவத்தோடு பாடுறோமா, எனக்கு வேற எந்த ஆசையும் இல்லை ஆண்டவர், நீங்க தான் என் வாழ்க்கையில ஆசை அப்படின்னு ஒரு தீர்மானத்தோடு நம்ம வாழ்ந்துட்டு நம்ம பாடுறோமா? அப்பத்தான் நமக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்தும். திருப்பாடல் 73:25 கூறுகிறது, தாவீது சொல்வார், விண்ணுலகில் உம்மை என்று எனக்கு இருப்பவர் யார், மண்ணுலகில் உம்மை தவிர வேறு விருப்பம் எதுவும் இல்லை. பாத்தீங்களா எவ்வளவு அருமையான வசனம். அந்த வசனத்தை படிப்போம். திருப்பாடல்கள் 73:25 நாம் வாசிப்போம். விண்ணுலகில் உம்மையன்றி
எனக்கு இருப்பவர் யார்? மண்ணுலகில் வேறு விருப்பம் உண்மையன்றி எனக்கு ஏதுமில்லை. ஆமென். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்து பிரியமானவர்களே, அந்த பிற்பகுதியில் உள்ள அந்த வசனத்தை மட்டும் நம்ம தியானிப்போம். அதாவது, மண்ணுலகில் உம்மை தவிர வேறு விருப்பம் எனக்கு இல்லை. நாம் சொல்ல முடியுமா? இந்த பூமியில எனக்கு ஏசப்பாவை தவிர வேற எதன் மீது எனக்கு விருப்பமே கிடையாது. தாவீது சொன்னார், இந்த பூமியில எனக்கு உம்மை தவிர வேற விருப்பம் எதுவுமே இல்லை ஆண்டவர். எனக்கு என்னுடைய விருப்பமே நீங்க தான். நம்முடைய வாழ்வை நம்ம ஒப்பிட்டு பார்ப்போம். இந்த பூமியில நம்ம யாருக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? நமக்கு ஒரே ஒரு வாழ்க்கை நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாழ்க்கையை நம்ம யாருக்காக வாழ்ந்துட்டு இருக்கோம்? உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் ஆணுடைய மாட்சிக்காகவே செய்யுங்கள். 1 கொரிந்தியர் 10:31 படிக்கிறோம். Do everything for the greater glory of God. நாம் வாழ்ந்தாலும் இயேசுவுக்கென்றே வாழ்கிறோம், இறந்தாலும் அவருக்கென்றே வாழ்கின்றோம். இறந்தாலும் அவருக்காகத்தான் இருக்கணும். வாழ்வோர் இனி தனக்கென்று வாழாமல் தமக்காக உயிர் கொடுத்த இயேசுவுக்காகவே வாழ வேண்டும் என்பதற்காக அவர் நமக்காக உயிர் துறந்தார். 2 கொரிந்தியர் 5:15 அருமையான வசனம். ஆக்சுவலா நம்ம வாழ்றவங்க நமக்காக வாழாம இயேசுக்காகவே வாழணும். அதுக்காகத்தான் அவர் நமக்காக உயிரை கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை படிப்போம். 2 கொரிந்தியர் 5:15 நாம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5:15 வசனம். வாழ்வு இனி தங்களுக்கென்று வாழாமல் தங்களுக்காகவே இறந்து உயிர் பெற்றெழுந்தவருக்காக வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைவருக்காகவும் இறந்தார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு அருமையான வசனம் பிரியமானவர்களே. இந்த வசனத்துல படிக்கும்போது நம்ம வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கணும். நான் யாருக்காக வாழ்ந்துட்டு இருக்கேன்? பணம் 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 என்று பணம் சம்பாதிப்பதிலே குறிக்கோளா வாழ்ந்துட்டு இருக்கிறேனா? ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் வாழ்றதே என் பிள்ளைக்காகத்தான் வாழ்றேன், நான் வாழ்றதே என் புருஷனுக்காகத்தான் வாழ்றேன். அவங்கெல்லாம் இயேசுவின் அன்பை ருசிக்காதவர்கள். இயேசுவின் அன்பை ருசிச்சவங்க வாழக்கூடிய வாழ்க்கை யாருக்கு வாழ்வாங்க? இயேசுக்காகத்தான் வாழ்வாங்க. ஏசப்பா, எனக்காக நீங்க என்ன பண்ணீங்க? உங்க உயிரையே கொடுத்தீங்களே. என்னை மீட்டெடுத்து பரலோகம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக உங்க உயிரையே கொடுத்தீங்களே ஆண்டவரே. அடிமையா வந்தீங்களேப்பா. நான் இந்த வாழ்க்கையை நான் உலகத்துக்காக வாழ்ந்தது போதும், உமக்காக நான் வாழ்றேன் ஆண்டவரே. நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன்ப்பா. அப்படிப்பட்டவர்களைத்தான் ஆண்டவர் தேடிட்டு இருக்காரு. தேவைகளுக்காக ஆண்டரை தேடுபவர்கள் அல்ல. என்னுடைய தேவையே நீங்க தான் ஆண்டவரே. நீங்க தான் எனக்கு ஒப்பற்ற செல்வம், ஒப்பற்ற என் செல்வமே ஓ எந்தன் இயேசுநாதா. ஏசப்பா இருந்தார்னா போதும், எல்லாமே இருக்கு. ஞானமும் அறிவும் ஆகிய செல்வங்கள் கிறிஸ்துவில் மறைந்துள்ளன. எல்லா ஆசீர்வாதமும் அவற்றை இருக்குது. அதை விட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட ஆசீர்வாதத்துக்காக தேடாம இயேசுவை தேடினோம்னா எல்லா ஆசீர்வாதம் சேர்த்து வந்துடும். அதான் ஒரு குருவன் அருமையா சொல்வார், பரிசுத்த ஆவியானவர் தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு. அவர் தான் ஒன் சொல்யூஷன் ஃபார் ஆல் ப்ராப்ளம்ஸ். தூய ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. ஆவியானவர் இருந்தார் அப்படின்னா அங்க கவலையிலிருந்து விடுதலை, கண்ணீரிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, திருமண தடையிலிருந்து விடுதலை, பிள்ளை பாக்கியத்திலிருந்து விடுதலை, வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனை இருக்குதோ நோயிலிருந்து விடுதலை, எல்லாத்திலிருந்து விடுதலை. ஒன் சொல்யூஷன் ஃபார் ஆல் ப்ராப்ளம்ஸ். ஆனா பாருங்க, பரிசுத்த ஆவியானவரை கேட்காம என்ன பண்றாங்க? எனக்கு இது வேணும் ஆண்டவரே, அது வேணும் ஆண்டவரே. ஆனா ஆண்டவர் இருக்கா ஜெபிக்க சொல்லியிருக்கார். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். யாரை ஆண்டவர் கேட்க சொல்லியிருக்கார்? பரிசுத்த ஆவியானவரை கேளுங்கள். தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மையான ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது விண்ணக தந்தை தம்மிடம் கேட்போருக்கு தூய ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா, உறுதி அல்லவா? லூக்கா 11:13 நம்ம படிக்கிறோம். அப்ப கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்னா, அதை நிறைய பேர் என்ன பண்றாங்க? உலக தேவைகளுக்காக மட்டுமே கேட்கிறாங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு வீடு வேணும்ப்பா, எனக்கு ஒரு வேலை வேணும், எனக்கு பணம் வேணும், இது வேணும். ஆண்டவர் அதை கருத்து சொல்லி அதை வச்சு சொல்லலை. எதுக்காக புரிஞ்சுக்காரு அந்த வசனத்துல பாத்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவரை கேளுங்கள். அவர் வந்துட்டாருன்னா உங்க வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனை இருக்குதோ எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு அவர் தான். அவரை கேளுங்க. இன்னைக்கு பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் கேட்கறத விட்டுட்டு மத்த எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அது இருக்கக்கூடாது. அப்ப ஊக்கப்படுத்தக்கூடிய ஆவியினால, உற்சாகப்படுத்தக்கூடிய ஆவியில் நம்ம நிரம்பி இருந்தோம் அப்படின்னா நம்ம எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்போம். நம்ம சோகமா கவலையா இருக்கிறது ஆண்டுடைய விருப்பம் கிடையாது. நம்ம சோகமா கவலையா இருந்துட்டு இருந்தோம்னா என்ன பண்ணுவாங்க மத்தவங்க? அந்த பிரதருக்கே எவ்வளவு பிரச்சனை போல, நம்ம ஏன் போய் அவங்கள்ட்ட போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு,
நம்மள்கிட்ட காணக்கூடிய அந்த மகிழ்ச்சியை பார்த்து என்ன பண்ணணும், மற்றவங்க வரணும். பிரதர் சிஸ்டர், எங்களுக்கு இருக்கக்கூடிய அதே பிரச்சனை தான் உங்கள்கிட்ட இருக்குது. எப்படி நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க, எப்படி நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? அப்பதான் நம்ம சொல்லணும், இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஜீசஸ். ஏசப்பா தான் காரணம். அவர் எங்களுக்குள்ள இருக்கிறாரு, எனக்குள்ள இருக்கிறாரு, என்னை எப்போதும் சந்தோஷமா வச்சுக்குவார். நான் கவலைப்பட்டா கூட உடனே இறை வார்த்தையை சொல்லி யார் மூலமாவது என்னை பலப்படுத்தி மீண்டும் என்ன பண்ணுவார், என்னை தூண்டி எழுப்பிடுவார். இப்படி சொல்லணும். அதுதான் சாட்சிய வாழ்க்கை. ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, மனைவிமார்கள், என் கணவர் என்னை சந்தோஷமா வச்சுக்கிறார், என்னை கண்கலங்க விட மாட்டார் அப்படி சொல்லுவாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க முணுமுந்துக்கிட்டே, என் கணவர், எனக்கு வாச்ச கணவர் சரியே இல்லை, அவர் அது சரியில்லை முணுமுணுத்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் ஒரு சில கடவுளை பற்றி சொல்லும்போது, எனக்குள்ள வசிக்கக்கூடிய ஆவியானவர் என்னை எப்போது சந்தோஷமா வச்சிருக்காரு, ஏசப்பா என்னை மகிழ்ச்சியா வச்சிருக்காரு. அதுதான் சாட்சிய வாழ்க்கை. இல்லை நான் ஜெபிச்சு பார்க்குறேன், இந்த கடவுள் ஒன்றுமே கொடுக்க மாட்டேங்குது, இப்படி முணுமுணுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க உண்மையான கிறிஸ்தவர்கள் கிடையாது. உண்மையான கிறிஸ்தவம் என்ன பண்ணாங்க, ஏசப்பா என்னை சந்தோஷமா வச்சிருக்கார், என்னை மகிழ்ச்சியா வச்சிருக்கார், அவர் இருக்கும்போது எனக்கு எந்த குறையும் இல்லை. அதுதான் சாட்சிய வாழ்க்கை. இதைத்தான் திருப்பாடல் 23:1 நம்ம படிக்கிறோம். ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறை இல்லையே. பாத்தீங்களா, எனக்கு எந்த குறையும் இல்லை, ஏனென்றால் என்னுடைய ஆண்டவர் தான் எனக்கு ஆயர். அவர் என்ன பண்ணுவார், எல்லா தேவையும் பார்த்துக்குவார். அந்த ஆடுகளுக்கு தேவையான எல்லாத்தையும் என்ன பண்ணுவார், கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கார். அப்ப அந்த மாதிரி வாழக்கூடிய வாழ்க்கையை தான் ஆண்டு என்ன பண்றாரு, எதிர்பார்க்கிறார். இன்னொன்று, இந்த ஊக்கப்படுத்தக்கூடிய ஆவியினால், உற்சாக ஆவியினால் நாம் நிரம்பி இருக்கும் போது நம்மளும் ஊக்கமா இருப்போம், உற்சாகமா இருப்போம், மற்றவர்களையும் உற்சாகப்படுத்துவோம். எத்தனையோ பேர் பாருங்க, அப்படியே டிப்ரெஷன்ல இருக்கிறாங்க. யாராவது எனக்கு இயேசுவை பத்தி சொல்ல மாட்டாங்களா, யாராவது எனக்கு இந்த கண்ணீர் கவலையிலிருந்து விடுதலை கொடுக்க மாட்டாங்கன்னு ஏங்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பா அந்த ஆஸ்பத்திரிலாம் போய் பார்த்தோம்னா, அங்குள்ள அந்த நோயாளிகளுக்கு போய் நம்ம நற்செய்தியை சொன்னோம் அப்படின்னா அவங்க ஈஸியா ஆண்டுக்குள்ள வந்துருவாங்க. ஏன்னா அவங்களாம் ஏங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பெட்ல இருந்துட்டு யாராவது என்னை பார்க்க மாட்டாங்களா, என் கூட பேச மாட்டாங்களா, என் கூட நேரம் செலவிட மாட்டாங்கன்னு ஏங்கிட்டு இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் ஆண்டவருடைய அன்பை பத்தி சொல்லி, இறைவார்த்தையை சொல்லி அவங்கள்ட்ட பேசும்போது அவங்க நிறைய பேர் என்ன பண்ணாங்க, உடனே ஏற்றுக்கொள்வாங்க. ஏன்னா அவங்க என்னது தாகத்தோடு இருக்கிறாங்க. அங்க ஆஸ்பத்திரி ஊழியம், அங்க அது ஒரு நல்ல அருமையான ஒரு ஊழியம். அந்த ஊழியத்துல என்ன பண்ணலாம், நிறைய ஆத்துமாக்கள் ஆண்டுக்காக என்ன பண்ண முடியும், நம்ம ஆதாயம் பண்ண முடியும். வெறும் அந்த நோய், அவங்களுடைய நோய் மட்டும் நீங்குவதற்கு மருந்து மாத்திரை கொடுக்கறது அது மட்டும் கிடையாது, அதோட நின்று விடக்கூடாது. அந்த ஆன்ம நோய் அதை குணமாக்கணும், அதுதான் முக்கியம். ஒரு மருத்துவராக ஜஸ்ட் மாத்திரை மருந்து மட்டும் கொடுத்து உடல் நோய் குணமாயிடுச்சுன்னு அனுப்பி விடுறது அது கிடையாது. அது இயேசு அறியாத பிரேனத்தார்ல சேர்ந்த டாக்டர்ஸ் அது அவங்களும் அதை தான் செய்யறாங்க. ஆனா கிறிஸ்தவ டாக்டர் எப்படி இருக்கணும், ஆன்ம நோயை குணப்படுத்தணும். ஆன்மால இயேசு இல்லை, இயேசுக்கு பிரியமான வாழ்க்கை இல்லை, இயேசுக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கல, இயேசு அறியாம இருக்கிறீங்க, இயேசுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை வாழ்றீங்க, அவங்கள்ட்ட இயேசுனுடைய அன்பை சொல்லி அந்த ஆன்ம நோயை குணப்படுத்தணும். அவங்க வீட்டுக்கு போகும்போது இயேசு ஏற்றுக்கொண்டு போகணும், இயேசு அன்பை ருசிச்சவங்களா போகணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம ஜஸ்ட் உடல் நோயை மட்டும் குணப்படுத்தி அனுப்பக்கூடாது, ஆன்ம நோயை என்ன பண்ணணும், குணப்படுத்தணும். அதுக்கு அருமையான ஒரு ப்ரொஃபஷன், தொழில் இதுன்னா அந்த மருத்துவ தொழில் அப்படிங்கிறது. சொல்லுவாங்க, மருந்து கொடுக்கிறவர் மருத்துவர், ஆனால் குணப்படுத்துபவர் இயேசு கிறிஸ்து. நாங்க ஒரு டாக்டர் தான் சொல்லுவார், நாங்க மருந்து தான்ப்பா கொடுக்குறோம், எங்களை நம்பாதீங்க. ஆனா அதை குணப்படுத்துறது யாரு, இயேசு சாமி தான் உங்களை குணப்படுத்துறாரு. அதனால அவரை நம்புங்க. நீங்க என்ன பண்ணுங்க, சிலுவை அடையாளம் போட்டு ஜெபம் பண்ணி என்ன பண்ணுங்க, மருந்து மாத்திரை சாப்பிடுங்க. ஆண்டவர் என்ன பண்ண, அற்புதத்தை செய்வார், அதிசயத்தை செய்வார். நீங்க என்ன பண்ணுங்க, மருத்துவர்களே நீங்க தெய்வமா ஆக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. பாத்தீங்களா? அப்ப அதுதான் முக்கியம். அப்ப என்ன நம்ம ஊக்கப்படுத்தணும், உற்சாகப்படுத்தணும். அது ஸ்கூல்ல இருக்கலாம், இல்லாட்டி வேலை ஸ்தலத்துல இருக்கலாம், இல்ல பக்கத்து வீட்டுல இருக்கலாம். எத்தனையோ பேர் என்ன பண்றாங்க, ரொம்ப சோர்ந்து போய் வாழ்க்கை போராட்டங்கள் பிரச்சனைகளை ரொம்ப நம்ம தோண்டு போயிருக்கிறாங்க. நாம் கடவுள் பெற்றுக்கொண்ட அந்த இரக்கத்தை, நாம் கடவுள் பெற்றுக்கொண்ட அந்த ஊக்கத்தை, உற்சாகத்தை நமக்குள் வைத்துக் கொள்ளாமல் நம்ம என்ன பண்ணோம், இப்படி யாரெல்லாம் கண்ணீரோடு கவலையோடு கஷ்டப்பட்டு இருக்காங்க, சோர்ந்து போயிருக்காங்களோ, நம்ம என்ன பண்ணணும், போய் அவங்கள்ட்ட போய் என்ன பண்ணணும், நேரத்தை செலவிடணும், உட்கார்ந்து பேசணும்.
அவங்கள்ட்ட நம்ம மனம் விட்டு பேசணும், என்ன பிரச்சனைன்னு கேட்டு அவங்களுக்கு ஆறுதலான வார்த்தையை சொல்லி ஆண்டரை பத்தி சொல்லி அவங்கள ஊக்கப்படுத்தணும், உற்சாகப்படுத்தணும். நம்ம ஆத்துமாக்களை ஏசப்பாட்ட கொண்டு வரோம் பாத்தீங்களா, அதுல இருக்கக்கூடிய மகிழ்ச்சிக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. எவ்வளவுதான் கோடி கோடியா சம்பாதிச்சாலும் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆத்துமா ஆதாயம், இயேசுக்காக ஆத்துமாக்களை கொண்டு வரோம் பாத்தீங்களா, அதுக்கு ஈடு இணையானது எதுவுமே கிடையாது. இதனாலதான் பவுல் சொல்லுவார், நற்செய்தியை அறிவிப்பதில் எனக்கு கிடைக்கக்கூடிய மன நிறைவு, அதுதான் நான் பெறக்கூடிய கைமாறுன்னு. நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய கைமாறு என்ன? நான் நற்செய்தி அறிவிக்கிறதுனால மற்றவங்க எனக்கு அதை கொடுப்பாங்க, இது கொடுப்பாங்க, அதெல்லாம் கிடையாது. அதை நான் எதிர்பார்க்க மாட்டேன். ஆனா இயேசுவை பத்தி மற்றவங்கள்ட்ட சொல்றதுனால எனக்கு ஒரு மன நிறைவு கிடைக்கும், ஒரு திருப்தி கிடைக்கும். அதுதான் நான் பெறக்கூடிய கைமாறு, அதற்கு ஈடு இணை எதுவுமே இல்லை என்று சொல்லுவார். அந்த வசனத்தை பார்த்து நாம் முடிப்போம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிப்போம். 18. அப்படியானால் எனக்கு கைமாறு என்ன? உங்களுக்கு எச்செலவும் இன்றி நற்செய்தி அறிவிப்பதில் உள்ள மன நிறைவே அக்கைமாறு. நான் நற்செய்தி அறிவிப்போருக்குரிய உரிமையை கொஞ்சம் கூட பயன்படுத்தி கொள்ளவில்லை. ஆமேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். பாத்தீங்களா, நற்செய்தி அறிவிக்கிறதுனால எனக்கு நிறைய உரிமைகள் இருக்குது. நானும் மற்றவங்கள்ட்ட போய் எனக்கு இது கொடுங்க அது கொடுங்க கேட்கலாம். ஆனா அது எனக்கு முக்கியம் கிடையாது. எனக்கு என்ன முக்கியம்னு சொல்ல பாருங்களேன். எனக்கு என்ன முக்கியம் என்றால்